எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரவை போண்டா செய்ய போகிறேன். இப்போ அந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்முடைய ரவை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். அவ்வளோதான். நம்ம உள்ள 1 கப்பு தயிர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ கை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம கை போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ண இப்போ நம்ம இப்படி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். அனல் மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா திருப்பி விடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு அவ்வளோதான். இது சட்னியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.